சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல இப்ப தளபதி ரவுண்ட் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இதுல அபிஷேகா அவர்கள் பாடியிருந்த பாடல பார்த்து, அங்க வந்திருந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டும் சரி, ஜட்ஜஸும் சரி, ரொம்பவே சூப்பரான விஷயங்கள அபிஷேகாக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பார்த்து அபிஷேகா ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்களாமா. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல இந்த ஒரு வாரம் தளபதி ரசிகர்களுக்கான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பாடல்கள தான் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே எடுத்து பாட போறாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய அபிஷேகா அவர்கள் தளபதியோட "நான் அடிச்சா தாங்க மாட்டேன்" அப்படிங்கிற பாடல பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம் அபிஷேகாக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அங்க வந்திருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "அபிஷேகா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோடது" அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அந்த அளவுக்கு சூப்பரா பாடியிருக்கீங்க. இதற்கு முன்னாடி நீங்க நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய பாடல்கள்லாம் எடுத்து பாடியிருந்தீங்க. ஆனா உங்களோட கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்து பாடிய முதல் பாடல் அது ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து நல்லா பாடணும் அப்படிங்கிற மாரி உள்ளார இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்ட்டா விவேக் அவர்கள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேரரசு அவர்கள் வந்திருந்தாங்க. தளபதி கூட ஒர்க் பண்ணியிருந்த ஒரு சில முக்கியமான நபர்கள் வந்திருந்தாங்க. அவங்கலாம் இத பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "அபிஷேகா பார்க்க தான் தம்மாதுண்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர் மாரி அவ்வளோ போல்டா இருக்கு. அண்ட் அவ்வளோ கியூட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த பாடல் வந்து விஜய் சார் பார்த்தாருன்னா, உங்களுக்கு வந்து கட்டி புடிச்சு முத்தம் குடுப்பாரு. அண்ட் கிஃப்ட் எல்லாம் குடுப்பாரு. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நான் பார்த்துருக்கேன் உங்களோட பாடல்கள்லாம். எந்த ஒரு இசை பின்னணியும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இவ்வளோ சூப்பரா பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்." அப்படிங்கிற மாரி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அபிஷேகா அவர்கள் விஜய் சாரோட பெரிய ஃபேனாமா. விஜய் சார் இந்த பாடல கேட்டிருந்தா கண்டிப்பா கிஃப்ட்டே குடுத்துருப்பாரு அப்படின்னு அந்த ஜட்ஜஸ்லாம் சொன்னத கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் கண்டிப்பா இந்த செய்திலாம் விஜய் சார் காதுக்கு போணுச்சு அப்படின்னா, அபிஷேகாவ கூப்பிட்டு பாராட்டுவாரு, கிஃப்ட் குடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் நெல்சன் அவர்கள் அடுத்ததாக என்டிஆர் அவர்கள வச்சு பெரிய பேன் இண்டியன் படம் ஒண்ணு இயக்க போறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெல்சன் அவர்கள் கடைசியா ஜெயிலர் படம் ஹிட் குடுத்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அடுத்ததாக வேற ஏதாவது படம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்திருந்தோம். பட் 2 வருஷம் வெயிட் பண்ணி ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்காரு. அந்த படமும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அது மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியன் படமா உருவாகி வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு படத்த முடிச்சதுக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் அவர்கள வச்சு தான் நெல்சன் அவர்கள் புதிய படம் ஒண்ணு பண்ண போறாராமா. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்க போறாராமா. அனிருத் அவர்கள் ஜூனியர் என்டிஆருக்கு தேவரா அப்படிங்கிற படம் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படத்தப்ப நெல்சன் அவர்கள் இது மாரி நல்ல கதை வச்சிருக்காருன்னு சொல்ல, அந்த கதை ஜூனியர் என்டிஆருக்கு பிடிச்சு போச்சாமா. அண்ட் அத தொடர்ந்து இவங்க 2 பேருமே இப்ப சமீபத்தில கமிட் ஆகியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம், அடுத்து மிகப்பெரிய பேன் இண்டியன் படம் ஒண்ணு பண்ண போறாங்களாமா. நெல்சன் அவர்கள் காமெடியில பட்டைய கிளப்புவாரு. ஜூனியர் என்டிஆரும் காமெடி நல்லாவே பண்ணுவாரு. 2 பேரும் சேர்ந்து ஆக்ஷன் படம் குடுக்க போறாங்களா? காமெடி படம் குடுக்க போறாங்களா? அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.